டுட்டோரியல் சீரிஸில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வரிசையாக செஷன் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஒரு 4வது டெக்னிக் தான், HTTP செஷன் இன்டர்ஃபேஸு. இந்த இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுதுன்னா, இப்போ வந்து ஒரு வெப் கண்டெய்னர் வந்து இப்போ ஒரு 4-5 யூசர் வந்து வராங்க, அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு யூசருக்கு தனித்தனி செஷன் ஐடி வந்து க்ரியேட் பண்ணுறோம். அந்த செஷன் ஐடி வச்சு அந்த பர்டிகுலர் யூசர் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுக்கு தான் இந்த HTTP செஷன் இன்டர்ஃபேஸ் வந்து ஒர்க் ஆகுது, ஓகேவா, யூஸ் ஆகுது. இது HTTP செஷன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அது வந்து ரெண்டு டாஸ்க் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. அது என்னென்னா, அந்த எல்லா ஆப்ஜெக்ட்டையும் வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னென்னா பைண்ட் பண்ணும், ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பைண்ட் பண்ணுறது. அப்புறம் அந்த செஷன், அந்த பர்டிகுலர் செஷன் இருக்குது பாருங்கள், அந்த செஷனுக்கான இன்ஃபர்மேஷன், அதாவது என்ன இன்ஃபர்மேஷனா, செஷன் ஐடென்டிஃபையர், க்ரியேஷன் டைமு, லாஸ்ட் ஆக்சஸ் டைமு, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வியூ பண்ணுறது, மேனிபுலேட் பண்ணுற விஷயத்தை இந்த HTTP செஷன் ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் ஆகுது அதுக்கான, ஓகேவா. அந்த டாஸ்க் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, ஓகேவா. இதுதான் இந்த HTTP செஷன் ஆப்ஜெக்டோட ஒர்க், ஓகேவா. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது இந்த HTTP செஷன்? இப்போ வந்து ஒரு யூசர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு, அதேமாதிரி ரெண்டாவது யூசர் ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குறாரு. அது என்ன பண்ணுறது, வெப் கண்டெய்னர் வந்து அது எடுத்துக்கிட்டு அந்த யூசருக்கு தனித்தனி செஷன் ஐடி வந்து க்ரியேட் பண்ணுது. இப்போ ரெக்வஸ்ட் 1 இந்த யூசருக்கான, இந்த யூசருக்கு செஷன் ஐடி 1, அப்புறம் இந்த யூசருக்கான செஷன் ஐடி 2 அப்படின்ற மாதிரி தனித்தனியாக யூனிக்காக ஒரு ஐடி வந்து அவங்க ரெண்டு பேருக்கு தனித்தனியாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு, ஓகேவா. அந்த இப்போ வந்து அதை வச்சு அந்த பர்டிகுலர் யூசர் யார் அப்படின்ற மாதிரி, இப்போ ஒரு யூசர் நேம் வந்து ஒரு யூசர் நேம் தராங்க. இந்த யூசர் வந்து ராஜான்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த யூசர் வந்து ராமு அப்படின்ற மாதிரி ஒரு நேம் கொடுக்குறாங்க. இந்த வெப் கண்டெய்னர் என்ன பண்ணும், ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனி யூசர் செஷன் ஐடி க்ரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் யூசரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறோம், ஓகேவா. அதுக்காக தான் இந்த HTTP செஷன் இன்டர்ஃபேஸ் வந்து ஒர்க் ஆகுது, ஓகேவா. சரி, இந்த HTTP செஷன் ஆப்ஜெக்ட்டை எப்படி வந்து கெட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு 2 மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. கெட்டு HTTP செஷனோட இன்டர்ஃபேஸு, அப்புறம் டைப் வந்து HTTP செஷனு. இதுலேயும் HTTP செஷன் தான் டைப்பு. இது வந்து கெட்டு செஷன்ற ஒரு நோ ஆர்குமெண்ட்டு மெத்தடு வந்து ஒரு மெத்தடு. அடுத்து இன்னொரு மெத்தடுனா கெட்டு செஷன் வித் பூலியன் ஆட்ரிபியூட்டோட சேர்த்து வரும், ஓகேவா. இதுதான் இந்த 2 மெத்தட் தான். இந்த கெட் செஷன் டிஃபால்ட் ஆட்ரிபியூட் மெத்தடு என்ன பண்ணணும்னா, கரண்ட் செஷன் வந்து அந்த பர்டிகுலர் செஷனோட பர்டிகுலர் ரெக்வஸ்ட் கூட அசோசியேட் பண்ணுறதுக்கு கரண்ட் செஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணும், ஓகேவா. அது செஷன் இருந்துச்சுன்னா க்ரியேட் பண்ணும், இது என்ன ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லை, அந்த ரெக்வஸ்ட்டில் எந்த ஒரு செஷனும் இல்லை அப்படின்னா இன்னொரு செஷன் வந்து க்ரியேட் பண்ணும், அந்த ஒரு செஷன் வந்து க்ரியேட் பண்ணும். அதுதான் இந்த கெட்டு செஷனோட ஒர்க்கு, ஓகேவா. அதேமாதிரி இந்த கெட்டு செஷன் மெத்தடை வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இதுவும் அதே மாதிரி தான். இந்த HTTP செஷன் அந்த ரெக்வஸ்ட் கூட அசோசியேட் பண்ணியிருக்கேன், கரண்ட் HTTP செஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்படி அந்த மாதிரி எந்த ஒரு செஷனும் இல்லை அப்படின்னா ட்ரூன்றதை க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு புது செஷனை வந்து க்ரியேட் பண்ணி தரும். அதுதான் இந்த 2 மெத்தடும் ஒர்க்கு, ஓகேவா. அது ஆப்ஜெக்ட் வந்து இது மூலிமா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணி தரும் நம்மளுக்கு, ஓகேவா, கெட் பண்ணி தரும். அடுத்தது காமன்லி யூஸர் இந்த HTTP செஷன் இன்டர்ஃபேஸில் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் என்னென்னா, கெட் ஐடி, கெட்டு க்ரியேஷன் டைமு, லாஸ்ட்டு ஆக்சஸ் டைமு, இன்வேலிடேட்டு அப்படின்ற இந்த ஒரு 4 மெத்தட் இருக்குது. இந்த கெட் ஐடின்ற மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது. அதாவது பர்டிகுலர் ஒரு ஐடி ஒன்று கொடுக்குறாங்க, அந்த பர்டிகுலர் ஐடிக்கான ஐடென்டிஃபையர் வேல்யூ வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த கெட் ஐடியோட மெத்தடு, இந்த மெத்தடோட ஒர்க்கு, ஓகேவா. அதேமாதிரி கெட்டு க்ரியேஷன் டைம்னா அந்த செஷன் எப்போ க்ரியேட் பண்ணப்பட்டது இல்லை அந்த டைம் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த கெட்டு க்ரியேஷன் டைமோட ஒர்க்கு. அதை எதை பேஸ் பண்ணி இது நடக்கணும், எதை பேஸ் பண்ணி இந்த கேல்குலேஷன் நடக்கணும், இங்கே இருக்குது பாருங்கள். January 1, 1970 GMT அதை பேஸ் பண்ணி அந்த நேரத்தை பேஸ் பண்ணி இந்த கேல்குலேஷன் பண்ணி அதுக்கான க்ரியேஷன் டைம் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் இந்த கெட்டு க்ரியேஷன் டைமோட ஒர்க்கு, ஓகேவா. அடுத்து வந்து கெட்டு லாஸ்ட் ஆக்சஸ் டைம். இது என்ன பண்ணணும்னா, கடைசி அந்த ரெக்வஸ்ட் வந்து எப்போ வந்து ஆக்சஸ் பண்ணப்பட்டது, அந்த ரெக்வஸ்ட்டு எப்போ இது பண்ணாங்க, சென்ட் பண்ணாங்களோ அந்த கடைசி டைம் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த கெட்டு லாஸ்ட் ஆக்சஸ் டைமோட ஒர்க்கு, ஓகேவா. அதுவும் இதே மாதிரி தான், மேலே இருக்க நம்ம சொன்னல அதே GMT டைமை தான் இதுவும் இது பண்ணும், காட்டும், ஓகேவா. அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு காட்டும், ஓகேவா. அடுத்து இன்வேலிடேட்டு
இந்த இன்வேலிடேட் இது என்ன பண்ணோம், அந்த பர்டிகுலர் செஷன் வந்து இன்வேலிடேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டோட பைண்ட் பண்ணியிருக்க பாருங்கள், அந்த பைண்ட் பண்ணப்பட்ட எந்தெந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ அதெல்லாம் அன்பைண்ட் பண்ணி விட்ரும். அதுதான் இந்த இன்வேலிடேட்டோட ஒர்க்கு. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ என்ன பார்த்துருக்கோம், ஹாஸ்டிடிபி செஷன் இன்டர்ஃபேஸ்னால் என்ன பார்த்துருக்கோம், அதில் இருக்க ஆப்ஜெக்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி கெட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இதுக்கப்புறம் அதில் என்னென்ன மெத்தட் காமனாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இது எப்படி ரியல் டைம் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். பாய்.